அந்த வேதங்கள் வந்து இப்ப நீங்க சொன்னீங்க வியாசதேவர் வந்து வேதம் நான்கு பிரிச்சாரு. ஆனா முதல்ல வேதம் வந்து பகவான் வந்து எப்படி வந்தது? இந்த வேதம் உலகத்துக்கு எப்படி அப்படிங்கிறது வந்தது? பகவான் கிட்ட இருந்து வரல. வேதம் அப்படிங்கிறது பகவானுடைய சுவாச காற்றுன்னு சொல்லி சொல்றாங்க. பகவானுடைய மூச்சு காற்று தான் வேதம். சோ பகவான் எந்த அளவுக்கு மூச்சு விட்டே இருக்காரோ, அந்த அளவுக்கு வேத மந்திரங்கள், வேத ஞானம் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கு. அத என்ன பண்றாங்கன்னா, ரிஷிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய மந்திர சக்தி, தங்களுடைய தியான சக்தியினால அந்த வேத மந்திரங்களை பெற்று நம்மளுக்கு குடுக்குறாங்க. அதனால தான் ரிஷிகளுக்கு பேரு மந்திர திரஷ்டாஹா அப்படின்னு பேர் குடுத்திருக்காங்க. எப்படி ரேடியோ வேவ்ஸ் இருக்கும். இந்த நம்ம உட்கார்ந்திருக்க இடத்துல ரேடியோ வேவ்ஸ் பரவி இருக்கு. பட் நம்ம கண்ணுக்கு தெரியாது. நம்மளால கேட்க முடியாது. ரேடியோ வேவ்ஸ கேட்க முடியாது. இதுவே நீங்க ஒரு சரியான ஃப்ரீக்வென்சில உங்களுடைய ரேடியோவ டியூன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த வேவ்ஸ நீங்க கேட்க முடியும். அதே போல வேத மந்திரம் இந்த எல்லா பிரபஞ்சத்திலயும் நிறைஞ்சு இருக்கு. நாம் எப்ப இந்த பிரபஞ்சத்தினோட நம்முடைய கான்ஷியஸ்னஸ டியூன் பண்றோமோ, அப்ப என்ன ஆகும்? இந்த மந்திரத்த நம்மளால கேட்க முடியும். அப்படிதான் என்ன பண்றாங்க ரிஷிகள்லாம் தங்களுடைய தியானத்தினால இந்த வேத மந்திரங்களை பெற்று நமக்கு குடுக்குறாங்க. சோ அப்படித்தான் ஒவ்வொரு ரிஷிகளும் பெற்றுக் குடுத்திருக்காங்க. நமக்கு காயத்ரி மந்திரம் அப்படிங்கிறது இந்த ரிஷி குடுத்திருக்காரு, விஸ்வாமித்திரர் குடுத்திருக்காரு. இந்த மந்திரத்த இந்த இவர் குடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேத மந்திரத்துக்கும் பின்னாடியும் அதற்கான ரிஷிகள குடுத்திருப்பாங்க. சோ வேத ஆ, மந்திரம் அப்படிங்கிறது இப்படித்தான் பெறப்பட்டு நமக்கு குடுக்கப்பட்டிருக்கு. ஆ. புரியுது. அது மாதிரி இப்ப சொல்றோம் இப்ப கலியுகத்துல வந்து அத சொல்றாங்க 4 வருணங்கள்ல இருந்து பிராமின்ஸ்ங்கிற வருணங்கிறது வந்து இப்போதைக்கு வந்து கிடையாது. இப்போ அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே சூத்திராள்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து பிராமண குலத்துல பிறக்கிறவங்க வந்து அவ்வளவு பிராமின்ஸ் கிடையாது. சொல்றாங்க, சொல்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. நம்ம ஆ, எப்பயுமே வேதத்துல இல்ல எங்கேயாவது பிரமாணம் இருக்கான்னு பார்க்கணும். எப்பயுமே இந்த 4 வர்ணம் அப்படிங்கிறது அழிய போறது கிடையாது. ஏன்னா கிருஷ்ணர் சொல்றாரு, இந்த 4 வர்ணத்த உருவாக்குனவன் நான் தான். சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசா தஸ்ய ஆ, கர்த்தாரம் அபிமா வித்தி கர்த்தாரம் அபியும். இந்த 4 வர்ணங்கள உருவாக்குனது நான் தான் சொல்லி சொல்றார். அதனால பகவான் உருவாக்குனது என்னைக்கும் அழிய போறது கிடையாது. என்னைக்கும் ஆ, இருந்துட்டு இருக்கு. இப்ப மறைஞ்சிருக்கலாம். மறைஞ்சிருக்கலாம். ஆ, சோ ஆ, பிராமணர்கள் கிடையாதுன்னு கிடையாது. பிராமணர்கள் இருக்காங்க. அவருக்கான கடமைகள பண்ணாங்கன்னா, அவங்கள பிராமணர்கள் கூப்பிடுறோம். அதற்கான ஆ, கடமைகள பண்ணல அப்படின்னா, அவங்கள த்விஜ பந்துக்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம். ஆ, சோ ஆ நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு அதான் ஆன்சர். கண்டிப்பா இருக்கு. அது நம்ம அந்த குவாலிட்டீஸ வளர்த்துக்கிட்டா, அது நம்ம கண்டிப்பா இருப்போம். ஆ. பிராமணர்களா இருக்க முடியும். ஏன்னா வந்து நான் எதுக்கு கேட்கிறேன்னா, இப்ப அந்த ஹோமம்லாம் வந்து அப்ப அந்த யுகத்துல வந்து திரேதா யுகத்துலலாம் அந்த துவாபர யுகத்துலலாம் பண்ண ஹோமங்கள்லாம் இப்ப பண்ணா அதுக்கு வேல்யூ கிடையாது. ஆனா அத நடத்தி வைக்கிறதுக்கு சிறந்த பிராமணர்கள்லாம் வந்து இப்ப கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா? அதுக்காக தான் நான் கேட்கிறேன். யஜ்யம் அப்படிங்கிறது இந்த யுகத்துக்கான விஷயம் கிடையாது. திரேதா யுகத்துக்கான விஷயம் தான் யஜ்யம். யஜ்ய தர்மம் அப்படிங்கிறது. ஆ, இப்ப பிராமணர்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நல்ல சாஸ்திரங்கள படிச்சு, ஹரிநாமத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டு, இந்த ஹரிநாமத்த மத்தவங்களுக்கு பிரச்சாரம் பண்ண வைக்கணும். ஆ, ஹரிநாமத்த சொல்ல வைக்கணும். அது பிராமணர்களுடைய மிக முக்கியமான கடமை. அதுக்கு தான் சைத்தன்ய மகாபிரபு வந்தாரு. அப்படிதான் கோஸ்வாமிகள் வந்தாங்க. ஆ, ஆழ்வார்கள் அதான் நமக்கு சொல்லிக் குடுத்தாங்க. பகவானுடைய நாமத்த சொல்லுங்க, நாமத்த சொல்லுங்கன்னு சொன்னார். எந்த ஆழ்வாரும் வந்து யஜ்யம் பண்ணுங்கன்னுலாம் சொல்லவே இல்ல. ஆ, நாமங்கள சொல்லுங்கன்னு தான் சொல்லிக் குடுத்தாங்க. சோ அவங்க தான் அப்படிப்பட்ட காரியங்கள், அப்படிப்பட்ட தர்மங்கள சொல்லிக் குடுத்தோம் அப்படின்னா, அது பிராமணர்களுடைய தர்மம். ஆ, ஆதிசங்கரர் வந்தாரு. அவரு என்ன பண்ணாரு? பஜகோவிந்தம் தான் சொல்லிக் குடுத்துட்டு போனாரு. ஆ, ராமானுஜர் வந்தாரு. அவரு என்ன சொன்னாரு? பகவானுடைய நாமத்த சொல்லுங்கன்னு சொன்னாரு. ஆ, மத்வர் வந்தாரு. அவரும் பகவானுடைய நாமங்கள சொல்லுங்கன்னு சொன்னாரு. இப்ப ஆ, இது பிராமணுக்கான விருத்தி நம்ம புரிஞ்சுக்கணும். ஆ, நாமத்தை நம்ம பிரச்சாரம் பண்ணணும். ஆ. ஆனா அந்த அப்படின்னு நாமத்துக்கு பிரச்சாரம் பண்ண இந்த மாதிரி ஏதாவது சம்பிரதாயத்துல உள்ளவங்க வந்து பிரச்சாரம் பண்றாங்க. மத்தபடி பிராமின்ஸ்ன்னு பிறந்தவங்க, அவங்க வந்து இப்ப சைவயிட்ஸ்ல இருக்கவங்க, அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்கள தான் சொல்லிட்டு போறாங்க இல்லையா? அப்போ அவங்க வந்து இப்போ நம்ம அவங்கள பிராமின்ஸ் சொல்லக்கூடாதா? சாஸ்திரப்படி. சொல்லக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியாது. நம்ம அவங்களுக்கு சொல்லிக் குடுக்கணும். அவங்க ஆ, தெரிஞ்சு பண்ணாம இருந்தாங்கன்னா, அது வந்து தப்பு. தெரியாம இருக்காங்கன்னா, அவங்களுக்கு சொல்லிக் குடுக்கலாம் நம்ம. ஆ. ஓகே, ஓகே. முதல்ல சொல்லிக் குடுக்கலாம். அவங்களுக்கு சொல்லிக் குடுக்க பார்க்கலாம். ஏன்னா இப்ப அவங்க வந்து இப்ப கோவில் கும்பாபிஷேகம் அந்த மாரிலாம் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடத்துறாங்க. அந்த மாரிலாம் பெரிய விஷயங்கள்லாம் நடத்துறாங்க. அவங்க ஹரிநாம ஜெபம்லாம் பண்றதில்ல. கும்பாபிஷேகம் பண்றது ஒண்ணும் தப்பு கிடையாது. கும்பாபிஷேகத்துக்கான அ ப்ரொசீஜர் ஒண்ணு இருக்கு. அந்த ப்ரொசீஜர மாத்தலாம் முடியாது. அதுக்காக நம்ம அங்க உட்கார்ந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்ல முடியாது. ஆ, கும்பாபிஷேகத்துக்கு என்ன ப்ரொசீஜர் இருக்கோ, அந்த ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. ஆனா ஆ, எல்லா ப்ரொசீஜரும் பண்ணிட்டு கடைசியில என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ஆ. வெறும் நாமத்தினால மட்டும் தான் நாம்